சார், முதல்ல திமுக கூட்டணியிலேருந்து வந்து தாவிக்கால ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தலைவர் புது தலைவரை நியமிச்சிருக்கீங்க. என்ன விஷயம்? முதல்ல அவர் சோமு சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி பாக்யராஜை பற்றி ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். நான் அவருடைய இன்றைக்கு இறந்ததுனால மறைந்ததுனால எனக்கும் தொடர்பு இருந்திருக்கு அவருடைய இறப்புங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்னு நான் ஒன்று என்னென்னா, மனிதனாக பிறந்தவன் இறப்பு என்பது உண்டு. ஆனால் இப்போ இறக்கும் வரை ஒரு லைம்லைட்டில் இருந்துட்டு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது ஒரு 100 நாள் ஒரு வருடம் அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் நேற்று வரை நல்லா உழைத்துட்டு இன்றைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு நல்ல விதமாக மறைஞ்சிருக்காரு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சலி. நான் கூட எல்லா பன்முக திறமையாளர் அவரை பொறுத்த வரைக்கும். எழுத்தாளர், அரசியல்லையும் இருந்திருக்காரு, எல்லாத்துலேயும் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆமாம் வச்சிருந்தாரு. எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொன்னால் கூட நான் சிவாஜி சார்பாக நான் போகிறப்ப கூட, ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப கூட சிவாஜியை பற்றியும் பெருமையாக பேசக்கூடியவர்னு சொல்ல வரேன். அந்த திரைத்துறையில் பொறுத்த வரைக்கும் நான் அழைத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஒரு புத்தகம் சிவாஜியை பற்றி ஒரு தொகுத்த புத்தகத்தை கொடுத்தேன். உடனே படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 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 2-3 நாளில் ஃபோனில் கூப்பிட்டு அது இன்னென்ன மாதிரி இருந்துச்சு, இதை மாதிரி இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவருடைய இறப்புக்கு முதல்ல அஞ்சலி. அதே மாதிரி இன்றைக்கு புதிதாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கும், எங்களுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மாணிக்கம் தாகூர், அதாவது ஒரு இளரத்தம் பாய்ச்சக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தலைமை மாற்றம் நடந்திருக்கிறதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இரண்டாவது, எங்களுக்கு கூட்டணி மாற்றமும் நடந்திருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி தலைமை மாற்றமும் இங்கு நடந்திருக்கிறது. தகுந்த மாதிரி ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். கூட்டணிக்கு இணக்கமாக நாங்கள் நடக்கணும்னா அந்த தலைமையும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. அதனால் அந்த ஒரு இளரத்தம் பாய்ச்சக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தலைமை மாற்றம் நடந்திருக்கிறது. இவரும் ஒரு பல காலகட்டங்களில் ஒரு 3 முறை எம்பியாக இருந்திருக்காரு. டெல்லி அரசியலும் சரி, மாநில அரசியலும் சரி, தொகுதி அரசியலும் சரி, எல்லாவற்றிலும் நல்ல கரகண்ட ஒரு ஆள் தான். அதனால அது ஒரு சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளில வர்றதுக்கு அவர் ஒரு காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. அதில் இதுவும் ஒரு காரணம். பல காரணங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு காரணம். இப்ப இந்த திமுக கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அந்த இதுக்கே ஆரம்ப புள்ளியும் அவரும் இருக்காரு, அதுலயும் இருக்காரு. அந்த ஆரம்ப புள்ளியில அவரும் இருக்காருன்றதை நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து நம்ம இந்த இஷ்யூக்கு வந்தீங்கன்னா, திமுக கூட்டணி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க. அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் 2 விஷயங்கள். ஒன்று நம்ம பைப்போலர் தான். நம்ம கடந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு பிறகுன்னு கூட எடுத்துக்கிட்டால் பைப்போலர் இதுதான், பாலிடிக்ஸ் தான் இங்கே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 3வது அணி முதல் அணியாக வந்ததில்லை. 3வது அணி நிறையா தடவை வந்திருக்கு, ட்ரை பண்ணியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணியாக ட்ரை பண்ணியிருக்காங்க, விஜயகாந்த் தனியாக ட்ரை பண்ணார், சீமான் ட்ரை பண்ணார், எல்லாருமே. வைகோவே தனியாக 200 தொகுதிகள்லையும் போட்டிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருந்து கூட அது முதல் அணியாக வந்ததில்லை. இன்றைக்கு தான் அது முதல் முறையாக வந்திருக்கு. அதனால தான் இத்தகைய அணி மாற்றங்கள் தமிழகத்திலேயே எல்லா அரசியலே ஒரு மாற்றி போட்ட, புரட்டி போட்ட. 2014 காங்கிரஸ் தனியாக இருந்துச்சு. ஆமாம், அது மாதிரி ஒரு புரட்டி போட்ட. இல்லை, காங்கிரஸ் பல காலகட்டங்களில் தனியாக நின்றுருக்கு, 89ல் தனியாக நின்றுருக்கோம், அது வேற. நான் சொல்கிறது ஒரு 3வது அணியாக ஒரு மாநில கட்சி அரசியலில் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அதில் இது ஒரு தமிழக அரசியலே ஒரு புரட்டி போட்ட நிலைமை அப்படிங்கிறத நம்ம முதல்ல அந்த சுச்சுவேஷன், அதனால தான் இந்த குழப்பங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இரண்டாவது, திமுகவை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேசியே வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு பேச்சால் தான் விழுந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பல விஷயங்கள் நீங்கள் அவங்க இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, RS பாரதியை எடுத்துக்கோங்க. ஒரு முறை தோல்வின்னு அதுக்கு பிறகு பேச்சாலே விழுந்துட்டு இருக்காங்க. இல்லை, உண்மைதான். நீங்கள் அவர்களுடைய பேச்சை நீங்கள் ஒரு சலிப்புங்க மக்கள் மத்தியில். இவர்களுடைய விமர்சனங்களை பற்றி நீங்கள் அவங்க வெளியில் போய் கேட்குறாங்களான்னு தெரியல. நான் அந்த அணியில் இருந்த பொழுதே கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன், இது மாதிரி பேசுவது மக்கள் ரசிக்கலை. இவர்கள் RS பாரதியோ, பொன்முடியோ, இது மாதிரி ஈவன் துரைமுருகனோ பல காலகட்டங்களில் பேசியிருக்காங்க. ஒரு வரம்பு இல்லாமல் பேசுறத பார்த்துருக்கோம் நம்ம. எப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் திமுக ஒரு காரணம் இல்லை சார். அவங்களுடைய பேச்சு தானே சார் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. நீங்கள் அதாவது எல்லாம் காரணம். நீங்கள் வெறும் ஒன்றை மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் 1967லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றதே வரலாறே கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது. இதுவரைக்கும் அதாவது 89ல் சொல்லலாம், வேணாக்க 89ல் சொல்லலாம். அப்போ கூட ஏதோ ஒரு அலையன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ 4 அணியாக பிரிந்திருந்தது, வந்துருந்தாங்க. மற்றபடி தனித்து நின்று போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி தான் பெரும்பாலான காலகட்டங்களில் திமுக அலையன்ஸை தூக்கி பிடிச்சிருக்கு. திமுக அலையன்ஸ் வெற்றி பெற்ற காலங்கள் அப்போ தான் 89 சொல்கிறேன் நான். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு அரை நூற்றாண்டு காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்து தான் திமுக வெற்றி பெற்று 89 தவிர.
ஒவ்வொரு காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உழைத்தவர்களும் திமுக காரர்கள், அதற்கு உதவி செய்தவர்களும் நிதி உதவி செய்தவர்களும் திமுக காரர்கள். இல்லங்க, இது வந்து ஒன்வே டிராபிக் கிடையாதுங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது உழைத்தவர்கள்னா நாங்க அப்படின்னா அவர்களுடைய கேண்டிடேட்டுக்கு உழைக்கலன்னு அர்த்தமான அது கிடையாது. இட் இஸ் நாட் a one way traffic. அதாவது ஒவ்வொரு கூட்டணி தொகுதியா அப்புறம் பேசுவேன். எந்த தொகுதி பேசினாலும் சரி. வந்து இல்ல இல்ல இருக்கட்டும் சார், ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அதாவது ஒரு கூட்டணி என்பது வந்து இட் இஸ் நாட் a one way traffic. அது வந்து 5% அணியாக கட்சியாக இருக்கலாம், 10% கட்சியாக இருக்கலாம், 25% கட்சியாக இருக்கலாம். வெற்றி பெறுவது வேண்டுமானால் 25%, 5% ஒரு அந்த அந்த பிளஸ் ஆகிறப்ப தான் அது வெற்றி பெறுது. என்ன சொல்லிட்டு இருந்தோம் கடந்த காலகட்டங்களில்? என்ன சொன்னோம்? ஒரு பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணி, பெரிய மாபெரும் கூட்டணி, இப்படித்தானே நம்ம பேசி அதை ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி தானே பல நேரங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது வந்து இந்த முறை மாறி இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு மக்கள் வந்து இந்த 2 அணிகள் மேலேயும் உள்ள சலிப்புனாலையும் வாக்களிச்சிருக்காங்க. அந்த 2 அணிகளுக்கு மாற்றாக ஒரு அணி வேண்டும், இந்த 2 அணி தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன். ஏன் இவங்க 2 பேர் தான் இருக்கணுமா, ஏன் வேற யாரும் வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனதிலையும் இருந்திருக்கு. அதன் பலன் தான் இன்றைக்கு இந்த வெற்றியும் கிடைச்சிருக்குன்றதை சொல்றேன். அந்த கட்டத்தில் இவர்கள் பேச்சு என்பது அதீதமாக, அதாவது ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமித்த கூட நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி பேசுவார். அதெல்லாம் பல கட்டங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்பொழுது பேசுறாரு, ஒரு கோட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, அடுத்தது கோவணம் கட்டினவன் வருவான் அவனுக்கும் ஓட்டு போடுங்க. இதெல்லாம் மக்கள் ரசிக்கல, முதல்ல ரசிக்கல ஒன்று. அது மாதிரி ராசா விசிக்க போனோம்னா அதை விமர்சனத்தை எப்படி வைத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். நாங்கள் போனோம், வெளியில் போனோம், அதை இவர் சார் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். இது வந்து நடக்காத ஒரு விஷயம் கிடையாது. போஸ்ட் அலையன்ஸு, ப்ரீ அலையன்ஸு, ஒருவர் வந்து மாறுறது, கட்சி வந்து தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு கட்சியாகவோ வேறு கூட்டணிக்கு செல்வது என்பது ஒரு பெரிய செய்தியும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு திமுக வந்து ஒரு 110 சீட்டு ஜெயிச்சு அதில் ஒரு 5ஓ 10ஓ ஷார்ட்டேஜ் இருந்து நாங்கள் வந்து அணிமாறி இருந்தால் கூட ஒரு துரோக செயலாக கூட மதிமுக ஏன் சார் போகணும்? மதிமுக உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு, போயிட்டீங்க. மதிமுக இப்போ இருக்கிற நம்பர்ஸும் இல்லையே, ஏன் திமுக இருந்து நீங்க அவர்கள் அதாவது பாஜக எதிர்ப்பதற்கு திமுகவோடு தான் நாங்க தோல் நிற்போம் அப்படின்னு சொன்ன வைகோ ஏன் மாறணும்? இல்ல அது அவர்களுடைய விருப்பம். அதுல என்ன இருக்கு, எதனால்ன்ற காரணத்தை நான் சொன்னேன்னா பொதுவாகவே சொல்லலாம், பல விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா தேர்தல் கூட்டணியின் பொழுது சார் கூட சொன்னாரு, இன்னொரு கட்சியினுடைய சிம்பல்ல நிக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொன்னார். அது வந்து யாருக்கு சரியாக இருக்கும்னா, ஒரு சிறிய கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரே ஒரு உறுப்பினர்களுக்கு மட்டும் சீட்டு கேட்டு நிற்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் நின்றுருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் கட்சி நிற்கும், அவங்களுக்கு சிம்பல் கிடையாது. அது மாதிரி கருணாஸ் கூட ஒரு கட்சி இருந்து அவர் ஒரு சீட் அவர் மட்டும் தான் நிற்பார், அல்லது வேற யாராவது நிற்பாங்க. இது மாதிரி நிற்கிறவங்களுக்கு அந்த சிம்பல் தேவைப்படும். ஏன்னா ஒரு புதிய சிம்பலை அறிமுகப்படுத்துவதற்கு பல காலகட்டங்கள் ஆகலாம், அல்லது அது மக்கள் மட்டத்தில் சேர்க்கறதுக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால ஒரு சிம்பலை, அந்த ஏற்கனவே அறிமுகமான சிம்பலில் நிற்கிறது உண்டு. ஆனால் ஒரு சிம்பல் வைத்திருக்கின்ற ஒரு கட்சியோ அல்லது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கட்சியோ தான் விருப்பப்படும் பொழுது, தான் சொந்த சிம்பலாக நிற்கணும்னு விருப்பப்படும் பொழுது அவர்களை கம்பல் பண்ணி நிற்க வைக்கிறது தான் சரியான நடைமுறை இல்லை. அது வந்து கடந்த தேர்தலில் திமுக செய்ததுன்னு பார்த்தேன். ஏன்னா ஒன்று வைகோ, இரண்டாவது ஈவன் கமலஹாசன் அவர்கள் ஒரு 2 தேர்தலில் அவர்களோடு பயணிச்சாங்க. ஸ்மூத்தா தானே போறாரு, இப்பவும் அவர் ஸ்மூத்தா போனாருங்க. அவர் கட்சியில் உள்ள சலசலப்பை நம்ம பார்க்கணும்ல. நீங்க அவர் வந்து எம்பி ஆயிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. நீங்க அவரை நம்பி சென்றவர்கள் ஒரு 4 பேர் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு தானே நினைப்பாங்க கட்சியில் உள்ளவங்க. ஒரு அரசியல் போறவங்க என்ன சார், சமூக சேவை செய்யறது, கொள்கை கட்டமைப்பு அப்படின்னு தொடர்ந்து ஒரு சித்தாந்தத்தில் சரியா பயணிச்சுட்டு கூடிய திமுகவை நீங்க டக்குன்னு விலகுறாங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்திட்ட இதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு வேவ்ல வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு எதை நம்பி அந்த பக்கம் போறீங்கன்னு இருக்குல்ல? இல்ல, இது எதை நம்பி என்பதை விட இங்க நம்பிக்கை போயிடுச்சுன்னு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க திமுக மீதான நம்பிக்கை குறைந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் ஒரு சொல்லிட்டு அவர்கள் வந்து 2 நாள் செயற்குழு, பொதுக்குழு, அவர்களுடைய நிர்வாக குழு இதெல்லாம் கூட்டி தான் சொல்லிட்டு, அதுவும் இவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவரை வந்து எப்படி விமர்சிக்கிறாங்க, முரசொலியில 3 நாள் தொடர் மாதிரி எழுதி விமர்சிக்கிறது. அது தேவை என்னன்னு கேட்குறேன். நீங்க வந்து ஒரு கட்சி உங்கள்கிட்ட இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க, இன்று விலகி வேற ஒரு அணிக்கு செல்றாங்க, அதுதான் விஷயம். இதை விமர்சிப்பதற்கான தேவை என்ன இருக்கு?
நீங்க உங்கள்கிட்ட கூட்டணியில இருந்தப்போ கூட சில பிரச்சனைகள் அடிப்படையில் அவர்கள் போராட்டம் நடத்தியது வரலாறும் உண்டு. சரி சார், இப்போ நீங்க எப்படி அதை அதை வந்து எப்படி விமர்சிக்கிறார்கள் என்பதை பார்க்குறேன் நான். இப்படி தரம் தாழ்ந்து விமர்சிப்பதே அவர்களுடைய இரக்கத்துக்கு காரணமா இருக்கு. நீங்க ராசா போன்றவர்களே கூட இருந்து இப்போ அவங்க கூட சொன்னாரு கோவில்பட்டி ஒரு தொகுதியை வச்சுக்கிட்டு அவங்க தனித்து நிற்கலாம்னு முடிவுக்கு வராங்க அப்படின்னு. அது மாதிரி அவர் தனித்து நிற்கலாம்னு ராசா சொல்றாரு, தனித்தே போட்டியில். அப்படின்னா கூட இருக்கிற சரி எல்லாரும் போயிட்டாங்க, கூட்டணியெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு கூட நீங்கள் கூட்டு வந்த தேமுதிக வெளில அமைச்சிடுறீங்களா? இப்போ அவங்கள என்ன செய்ய இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ அவங்களுக்கு முரண் வருமா வராதா? அவங்க கட்சியில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? தனித்தே நிற்கலாம்னு திமுக முடிவு பண்ணிடுச்சு. அவங்க கட்சியில் உள்ளவங்களாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்லி பாருங்க, அவங்க மனநிலை என்ன இருக்கும்? ஒரு தேமுதிகன்ற ஒரு கட்சி அங்கே இருக்குது, கூட்டணியில் இருக்குது. கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் இருக்குது. அவங்க இருக்கிறப்ப அந்த கூட்டணி கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, ஏதோ சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ கூட்டணியில் ஒரு 4 கட்சிகள் இருக்காங்க, அவங்க கூட இருக்காங்க, பயணிக்கிறாங்க. அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க தனித்தே போட்டிடணும்னு திமுக முடிவு எடுக்கிறாங்க, நம்ம நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்களை அவர்களுடைய 2ஆம் நிலை தலைவர்களே உருவாக்குகிறார்கள் அங்க திமுகல. இப்போ ஏன்னா அவர்களுக்குள்ள நெருக்கடி, அவர்கள்லாம் இப்போ ராசா போன்றவர்களெல்லாம் மத்தியில பாஜகவுடன் நெருங்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கு பாஜகவுடன் நெருங்க வேண்டும், பாஜகவுடன் போன்றவர்கள். நீ இங்கு வெளியில சித்தாந்தம் அடிப்படையெல்லாம் பேசலாங்க, எல்லாம் பேசலாம். அங்கு டிஆர் பாலு, ஆராசா போன்றவர்கள் எல்லாம் ஏன் நம்ம இங்க எவ்வளவு நாள் இருக்கணும்? நம்ம டிஆர் பாலு சொல்றீங்க, ஆராசா அவர்களையும் என்ன நீங்க ஆராசான்னு அவர் இருந்ததே கிடையாதானே? நீங்க வேற என்னங்க அது பதவி நாளைக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாருன்னா அவர் போக மாட்டாரா? அதெல்லாம் அது மாதிரி ஒரு நெருக்கடி அங்கு இருக்கிறது, அங்கு மேலிடத்தில் இருக்கிறது திமுகவில். இவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கும், மதிமுக என்ன கிடைக்கும்? மதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த தேர்தல் நேரத்தில் நடந்ததுதாங்க பேச்சுவார்த்தை. தேர்தல் நடைமுறையில் ஏதாவது பெனிஃபிட் வேணும்ல சார்? தாவேக்காக்கு போறதுனால ஏதாவது பெனிஃபிட் வேணும்ல? முதல்ல இருக்கலாம், நாளைக்கு அவருக்கு கூட வைகோ அவர்களுக்கு கூட மாநிலங்களவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷமே ஒரு இதை கிளப்பி விட்டாங்க, துரை வைகோ பாஜக அமைச்சராக போறாருன்னு. அது அது மாதிரி இல்ல. ஆமா, அது மாதிரி இப்ப வைகோ இந்த டெல்லி சிறப்பு அப்படின்னு போட்டாங்க. அப்படி இல்ல, அது இல்ல அப்படின்னா அது இல்ல. பல விஷயங்கள் இருக்கலாம், நான் சொல்ற மாதிரி நடக்கலாம், நாளைக்கு இல்லன்னு இல்லாம இல்ல. ஆனா யூகங்கள் தான். அதுல ஒரு செய்தி என்னன்னா, அவர்கள் ஒரு நெருக்கடியில தான் அதோட பயணிச்சாங்கன்னு நான் பார்த்தேன். அங்க உள்ளதுல ரெண்டாவது அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறப்பவே அங்கிருந்து வெளியே சென்று மல்லை சத்யா திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு வைகோவை அட்டாக் பண்றாரு. இவர்கள் ஆதரவோட தான் கட்சி ஆரம்பிச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆதரவோட தான். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி எல்லா கட்சியிலையும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க, வேண்டியப்போ ஆக்டிவேட் பண்ணிப்பாங்க. அது நடந்துச்சு. நீங்க மனிதநேய மக்கள் கட்சி எல்லா இடத்துலயும் காங்கிரஸ்லயும் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல்ன்றது இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு சொல்றேன். திமுக வைத்திருக்கும் ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு சீட் கொடுக்க சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. திமுக கூட்டணின்றப்ப எங்கள் கட்சியிலோ அல்லது வேறு கட்சியிலோ இவர்களுக்கு தொகுதி கொடுத்தா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டேட்டாவை கொடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். மனிதநேய மக்கள் கட்சி அவர் சொல்றாரு, என்னங்க தவறு பண்ணிட்டாரு? அவர் சொல்றாரு, தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த பிறகு ஏதோ செயற்குழுலையோ பொதுக்குழுலையோ சொல்றாரு, முடிச்ச பிறகு நாங்கள் இனிமேல் தனி சின்னத்தில் போட்டி போட போறோம்னு சொல்றாரு. இது என்ன பெரிய குற்றமா? இது ஒரு கட்சி நடத்துறவங்க நான் தனி சின்னத்தில் இனிமேல் போட்டி போட போறேன்னு சொன்னது குற்றமா? அதுக்குள்ள போஸ்டர் ஒட்டி அங்க நாகப்பட்டினத்தில் அவர் கட்சியிலேருந்து ஒரு 4 பேர் அதுக்குள்ள இந்த திமுகக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்த புதுமடம் ஹலீம் போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் இப்போ பொறுப்புலயே இருந்தவர், அவங்க எல்லாம் இங்க எழுத்துட்டாங்க. ஆக நீ போனீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை காட்டிடுவாங்க, அவங்க உடனே செஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி செய்திகள் செய்வது திமுகவுக்கே நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியை வளர்ப்பது என்பது நீங்க உங்க கட்சிக்குள்ள வளர்த்துக்கணும், இன்னொரு கட்சியை உடைப்பதன் மூலமாகவோ. அங்கேயே ஏற்கனவே உள்ள பிரச்சனை என்னன்னா, எங்கிருந்தோ அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 பேர் அமைச்சராக இருந்தாங்க, அதிமுகவிலிருந்து வந்தவங்க தான் அமைச்சராக இருந்தாங்க. அங்க உள்ள பிரச்சனையே என்னன்னா, அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் சார். இங்க வைகோ அதே வைகோ சொல்றாருல, தாங்கள் திமுகவில் உங்களுக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கும் போதும் எம்எல்ஏ கொடுக்கும் போதும் கட்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு வாழ்க்கை கொடுத்தது திமுகல, அதை மறக்க கூடாதுல்ல. ஏங்க அந்த கட்சியை உடைச்சு தானங்க அவர் வெளில வந்திருக்காரு. நீங்க அந்த கட்சியை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன்னு தானங்க வெளியே போனாரு. அப்படி வைகோ சொல்லலையே, அப்படி வைகோ சொல்லலையே. சூழ்நிலை சந்தர்ப்பம் மறுபடியும் மீண்டும் ஒன்னா சேர்ந்தாரு. அந்த கட்சியில் அவர் கூட்டணியில் கடைசி நேரத்தில் விலகினதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது, அதிசயம் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, திமுக மாநாடு நடக்குது, வைகோ கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க திமுக மாநாட்டில் கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஈவினிங்கே இங்கே ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிட்டார். அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மாற்றம் என்பது நிறைய முறை செய்திருக்கிறார். அதனாலேயே அந்த கட்சியும்
கொஞ்சம் அதிகப்படியாக திருப்பி கூட்டணியை மாற்றத்தினால அவருடைய கட்சி கொஞ்சம் வீக்கன் ஆயிடுச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள் வந்து இல்லை, நான் வெளிப்படையாக சொல்ல போனால் கூட்டணி மாற்றங்கள் வந்து அடிக்கடி எந்த விதமான ஒரு அந்த ஜஸ்டிஃபை பண்ணாமல் நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு அந்த கட்சி வீக்கன் ஆகும்ன்றது உண்மை. அது அவருக்கு நடந்திருக்கிறது. இந்த முறை திமுகவில் அந்த கட்சியை கரைத்து விடுவார்கள் என்ற பயம் வந்திருக்கிறது. அதனால நம்ம வெளில வந்து நம்ம சுயமா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால அவர் முடிவெடுத்திருக்காரு. ஒரு முறை மதிமுகவை திமுகவோடு இணைக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார் இல்லையா அந்த நேரத்தில்? இல்ல, முயற்சி பண்ண மாதிரி தெரியல. திமுகவோட இணைக்கணும்ன்ற முயற்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவர் தனித்துவமா தான் கட்சி நடத்தணும்னு எப்பொழுதுமே வந்திருக்காரு. அவர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய கூட்டம்லாம் நான் கூட சென்னையில் பார்த்திருக்கேன். பேரணின்னு இருந்ததுன்னா விடிய விடிய கூட்டம் சீரணி அரங்கத்தில் பேசினதெல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி எம்ஜிஆர் வந்தப்போ கூட அவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னாடி போகல. ஆனா வைகோ பின்னாடி அவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, திமுக மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கின்ற முடிவுகள் வந்து தவறாக அமையும் போது இது மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிரும் ஒவ்வொரு கட்சிக்கும். இந்த கருத்து நீங்க நம்ம நியூஸ் 7 கருத்து கணிப்பு எப்படி பார்த்தோம்னா, நான் ஒன்றை எடுத்துக்கிறேன். திமுக வலுப்பெறும்ன்றது கட்சி ரீதியா அவங்க வலுப்பெறாங்க, அதெல்லாம் வேற. நம்ம ஆட்சிக்கு வர்றதை பத்தி நம்ம எடுக்கல. தாவேக்காவுக்கு நெருக்கடியா அப்படின்னு கேட்டதுல இல்ல. அதனால் தாவேக்காவுக்கு நெருக்கடி வராது அப்படிங்கிறது. ஏன்னா திமுக வலுப்பெறதுனால தாவேக்காவுக்கு நெருக்கடி இல்லை அப்படிங்கிறத ஒரு இதான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது, இப்பொழுது வந்திருக்கின்ற ஆட்சி என்பது ஒரு எதிர்பார்ப்பு, 2 கட்சிகளுக்கு மாற்றான ஒரு எதிர்பார்ப்பு, அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு செயல்படும்ன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஒன்று வந்து ஊழலற்ற நிர்வாகம், ஊழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், அரசாங்க பணத்தை தொட மாட்டேன், தொடுபவர்களை விட மாட்டேன், ஏற்கனவே தொட்டவர்களையும் விட மாட்டேன்ற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து நீங்கள் சினிமா டயலாக்னு கூட கிண்டல் பண்ணாங்க. அது எந்த டயலாக்காக இருந்தாலும் அதை மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமாம், அரசியல் மட்டும் கிடையாது. அரசியல் வந்து அரசியல்னா சாக்கடைன்னு ஒரு இடத்துல பேசுவாங்கல்ல. இல்லை, அரசியல்னா சாக்கடை, அரசியல்னா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தளம் அப்படிங்கிறது மாறி ஒரு சேவை செய்வதற்கான தளம்ங்கிறதுலேருந்து சம்பாதிக்கிறதுக்கான தளம்ன்றது மாறி இருந்துச்சு. அதை வந்து மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்கான முயற்சியில் தாவேக்கா இந்த அரசு ஈடுபடணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த கட்டத்தை நோக்கி இந்த அரசு நகரும்னு நான் நம்புகிறேன். இதோட நான் நிறைவு செய்யறேன். நன்றி சார். திமுக உறவை முறிக்கும் கட்சிகள், திமுகவின் எதிர்காலம் என்ன?